திமுக அணியில கேட்கறதுல அர்த்தவருக்கு கொள்ளையடிச்சத பங்கு வைக்கிறான். நாமளே இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் அன்னப்பாடு அன்னக்காவடி, நாங்க அதை விட மதிமுக அன்னக்காவடி. என்ன விடுதலை சிறுத்தைகள்ட்ட பணம் கிடையாது. வாசன் கஷ்டப்பட்டு அவர் காசு செலவழிச்சிட்டு இருக்காரு. கேப்டன் இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிட்டாரு. வேட்பாளர் போய் கடன் வாங்க சொல்றீங்களா? நான் இன்னைக்கு வேலாயுதம்பாளையம் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கேப்டன் டிவியில் இந்த முறையை ஒளிபரப்பியிருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் உள்ள நம்முடைய 6 கட்சிகளினுடைய செயலாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், பகுதி செயலாளர்களுக்கும், ஒன்றிய நகர செயலாளர்களுக்கும், தேர்தல் பணி ஆற்றுகளுக்கும் ஒரு சகோதரனாக நான் ரொம்ப வேதனையோடு வேண்டுகிறேன். நம்ம வேட்பாளர்களை போய் 3 ஸ்டேஜ் பூத்துக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டா வேட்பாளர் எங்க போவாரு? எல்லாம் நடுத்தர குடும்பம், விவசாய குடும்பம். எங்க போய் பணத்தை கொண்டு வர்றது? வேலை செய்ய முடியல, படுத்துக்கிடுங்க. வேலை செய்ய வரமாட்டோம்னு 2-3 தொகுதியில் சொன்னாங்களா? நாங்க சொன்ன வேட்பாளர் தாராளமா வீட்டிலே இருக்கட்டும். நம்ம என்ன கொள்ளையடிச்சு அவசியம் கொடுக்கறதுக்கு? வர்றவங்க வரட்டும், அப்பா வேலை செய்வோம். வர்ற கட்சிக்காரங்க வரட்டும். இதுதான் 234 தொகுதிக்கு நான் சொல்றேன். நான் நேரத்துல இருந்து கேள்விப்படுறேன். இந்த பழைய பழக்கத்துல, பழைய கூட்டணி வச்சிருந்த கட்சிகளோட வச்சிருந்த பழக்கத்துல, ஐயா பூத்துக்கு 10,000 முதல்ல கொடுப்பணும், 3 ஸ்டேஜா 30,000 கேட்கறாங்க ஒரு பூத்துக்கு. பணத்துக்கு எங்க போறது? இதனால தோத்தா தோத்துட்டு போகுது. நாட்டுல நேர்மையா வேணும், ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வேட்பாளரை நீங்க 2 கோடி செலவழிக்க வச்சா 10 கோடி கொள்ளையடிக்கவா? யோசிக்கணும். இது எல்லாம் நான் வெளிப்படையா பேசுறேன். எனக்கு ஒளிவு முறைவு கிடையாது. தமிழ்நாடு பூரா உள்ள 234 தொகுதியிலும் போட்டியிடுகிற நம்முடைய தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்களின் சார்பாக சொல்லுகிறேன். அவங்க சொல்ல மாட்டாங்க, ஐயோ அப்படி சொன்னோம்னா ரூபா கொடுக்க மாட்டோம்னா வரிசை வர மாட்டாங்க. வரிசை வராட்டி போங்க, வர்றவங்க வரட்டும். நாட்டில் நேர்மையான ஆட்சி வேணும், ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். உண்மையாக உழைக்கிற தொண்டை வேலை செய்யட்டும். எனக்கு 5,000 10,000 கொடுக்கிற செயலாளர் வர்றாங்க, வராம போகட்டும். இதை நான் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு, மறுமுறை திமுக வேட்பாளர்கள் எந்த இடத்துலயும் என்ன நெருக்கடி யார் கொடுத்தாலும் நீங்க பூ செலவு கொடுக்காதீங்க. கடைசி என்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுங்க. இது பெரிய ஷாக்கா இருக்கும். எங்க கிட்ட பணம் கிடையாது. நான் வெளிப்படையா சொல்றேன். 2ஆம் தேதி பல்லடத்துல விவசாய மாநாடு போடுவோம். ஒவ்வொரு நாளும் வண்டிக்கு டீசல் போட என்னடா செய்யறதுன்னு ஒவ்வொரு வேட்பாளரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க தெரியுமா உங்களுக்கு? நானே வரேன், என் கூட வர வண்டி 4 வண்டிக்கு நான் ஒவ்வொரு நாளும் டீசல் போட என்ன கஷ்டம் எனக்குள்ள தெரியும். 2ஆம் தேதி பல்லடத்துல விவசாய மாநாடு. எல்லாரும் அந்த இடத்துக்கு விவசாயிகள் வாங்க. எந்த கட்சி கொடியும் கட்டக்கூடாது, மதிமுக கொடியும் கட்டக்கூடாது. மதிமுக, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி கட்சிகள், சிறுத்தைகள் அந்த வண்டிகளை ஏறிக்கிடலாம். விவசாயிகளோட விவசாய சங்க கொடிகள் மட்டும்தான் இருக்கணும். மாநாட்டு பந்தல்ல எங்கேயுமே எந்த கட்சி கொடி இருக்காது. விவசாயிகள் மட்டுமே கலந்து கொள்ள போறாங்க, முக்கிய முடிவெடுக்க போறாங்க. நமக்கு ஆதரவு கொடுப்பதுன்னு அறிவிச்சாங்க. அறிவித்ததற்கு பிறகு மாநாடு போடுறாங்க. ராஜகுமார் மந்தாடியார் அண்ணன் கலைஞர் சார்பா சொல்றாங்க, நாங்க எல்லா கடனையும் தீர்த்துருவோம்னு அறிவிக்க சொன்னாராம். நாங்க மாநாடுன்னு அறிவிக்க உடனே எல்லா அறிவிப்பும் செய்வாங்க. விவசாயியை ஏமாற்ற முடியாது. காரணம், என்னைக்கு பச்சை துண்டு போட விடாம கையக்கான ஒடிச்சாங்களோ, இனி விவசாயி துணிஞ்சு பச்சை துண்டு போடணும் தான் நான் தலைப்பா கட்டியிருக்கேன். எலெக்ஷனுக்கு கட்ட தப்பா இல்ல. நான் ஒரு விவசாயி. இது எந்த நிகழ்ச்சிக்கும் நான் விவசாயிகளுடைய தலைப்பாவோட அடையாளத்தோட வருவேன். இது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. விவசாயிகளுடைய சொல்லுறேன். பக்கத்து ஊர் பண்ணணும். இப்ப திருநெல்வேலியில இருந்து வரணும்னா வேனுக்கு 10,000 ரூபாய் வாடகை ஆகுது. கன்னியாகுமரி ஜில்லாவிலிருந்து வரணும்னா வேனுக்கு 12,000 ரூபாய் வாடகை ஆகுது. உங்களுக்கு அவ்வளவு செலவு ஆகாது பல்லடத்துக்கு வர. ஒவ்வொரு இங்க கூட ஆட்கள் சொல்றேன், சாயங்காலம் தான் மாநாடு, பகல் பூரா இல்ல. நீங்க மத்தியானம் 2 மணிக்கு மேல வீட்டுல சாப்பிட்டு புறப்பட்டு வந்துடலாம். ராத்திரி 10 மணிக்கு மாநாடு முடிஞ்சிடும். எவ்வளவு விவசாயிகள் வர முடியுதோ வாங்க. கட்சி தலைவர்கள் உங்களால் முடிஞ்ச வண்டி எடுத்து கொடுங்க. விவசாயிகளுக்கு ஏற்கனவே நான் விவசாயிகளுக்கு சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்கு தான் லட்சக்கணக்கில் கடன் இருக்குல்ல, கடனை முடிக்கணும் தானே முயற்சி பண்றோம். வேனுக்கு ஒரு கடனை வாங்குங்க. என்ன? ஆமா, வேனுக்கு ஒரு கடனை வாங்க. வைகோ மேல படிக்க போட்டுட்டு வேனுக்கு கடனை பிடிச்சி 10 சேருங்க. லட்சக்கணக்கில் சேர போறோம், முடிவெடுக்க போறோம். எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல இந்த அரவாக்குறிச்சி தொகுதியில எனக்கு ரொம்ப இந்த தொகுதியை பத்தி தெரியும். இந்த தொகுதியில் சீனிவாச பெருமாள் சீட் கேட்டார். அவர் அண்ணன் மகன் தான் தீக்குளிச்சு இறந்தான். வச்சுப்பட்டு தண்டபாணி தீக்குளிக்கலன்னா இந்த கட்சியே கிடையாது. அதுக்கு பிறகுதான் இடிமலை உதயம் தீக்குளிச்சா,
எடப்பாடி ஜகாங்கீர்த்தி குடிச்சாரு, பிள்ளையார் வீரபத்தி குடிச்சாரு, கோவை காமராஜபுரம் அருந்ததியர் சமூகத்து பாலன்சி குடிச்சாரு. அந்த குடும்பத்தில் சீட்டு கேட்டாங்க. நான் சீனிவாச பெருமாள்கிட்ட சொன்னேன், தியாகத்துக்கு விலை வாங்கக்கூடாது. இந்த பென்ஷன் சில சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் நாட்டுக்காக போராடினேன், இதுக்கு பென்ஷன் வாங்கினா நான் செய்த தியாகத்தை விற்கிறதா அர்த்தம் அப்படின்னு பல பேர் வாங்க மாட்டாங்க. அதே போல சீனிவாச பெருமாள்கிட்ட சொன்னேன், உங்க குடும்பம் ஒரு பையனை உயிரை கொடுத்திருக்கிறான், நெருப்புல குளிச்சு அழகான பையன், நான் வரும்போதெல்லாம் முன்னாடி பைக்கில் போவான், சத்தம் போட்டிருக்கேன். அந்த குடும்பத்தில் சீட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா தியாகம் செஞ்சதுனால அந்த குடும்பத்துக்கு சீட்டுங்கிறது அந்த தியாகத்தை விற்கிற மாதிரி. என் சகோதரனே கலையரசர் கொஞ்சம் வயசு நல்லா வேலை செய்யறார், அவர் நிக்கட்டும் முழு மனதோடு சீனிவாச பெருமாள் ஏற்றுக்கொண்டார். அந்த சகோதரனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலையரசன் சாஞ்சிக்கு வந்தார், ராஜபக்சே எழுத்து சாஞ்சிக்கு. திருப்பதி கோயிலுக்கு வர கொலகார பையன் ராஜபக்சே அவர் எதுக்கணும்னு இளைஞர்களை கூட்டிட்டு வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. ராஜபக்சே ஆளுங்க எதுக்கு ரெண்டு கருப்பு குடி காட்டின சிங்கம் தான் கலையரசன். விவசாயி நல்ல வேட்பாளர். இங்க பெரிய லகுடுகள் நிக்குது. திமுக பெரிய லகுடு, அதிமுக அதை விட பெரிய லகுடு. எதுலன்னா பணத்தை குடிச்சு வச்சிருக்காங்க. அவன் பணத்தை சூறையே போடலாம். நம்மாளு சாதாரண சம்சாரி. நீங்க எல்லாம் வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கணும். கலையரசன் இந்த பொருட்செலவுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு 7-8 பேர் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. 7-8 ஆளுக்கு ஒரு மாதிரி டல் அடிச்சுட்டாங்க. ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னதுதான், பம்பரத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, கையெழுத்து கும்பிடுவேன். வணக்கம். சுற்றி விடுங்கள் பம்பரத்தை, சுழற்றி விடுங்கள் பம்பரம்.